இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. சில்க் இருக்கிற இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. யார் தங்கி வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் சில்க்கு கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது, தொடர்ந்து போகிறது. இன்னும் கேட்டால் சில்க்கு உட்காந்துட்டு போன அந்த கார் இருக்கு இல்லையா, அதை தொட்டு பார்க்குறான். ஷூட்டிங்லேயே அது சில்க்கு சாப்பிட்டு கீழே வைக்கும்ல, காஃபியோ ஒரு கூல்ட்ரிங்ஸோ, அதை லைட்டாக தொட்டு சாப்பிட்றானுங்க. சில்க்குக்கு இருக்கிற இமேஜ் எப்படி இது பாருங்க. ஏற்கனவே எம்ஜிஆருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி எம்ஜிஆர் சாப்பிட்ட அந்த கூல்ட்ரிங்ஸை தீர்த்தமாக எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி சில்க்கையும் பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சீனை அப்படியே மாற்றி இங்கே என்ன பண்ணிட்டோம், சில்க்குக்கு வச்சோம். சில்க் இல்லை, அது அந்த கோயிலில் போகும்போதும் கும்பிட்டு தான் போவோம். சார் நல்ல பொண்ணு சார், டெய்லி சாமி கும்பிடு சார், எல்லாம் பொண்ணு சார். அது நடிக்கிறது தானே, ஏன் நடித்தா அதுக்காக போய் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. சில்க்குக்கு பக்தி இருக்குது, உணர்வு இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியல. அதை காமிச்ச பிறகு தான் தெரியும். பெரும்பாலும் பெரிய ஹீரோயின்னாக்கா அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் மதிக்கிறதே இல்லை. ஆனால் அசிஸ்டன்ட் டேரக்டருங்களை ஒவ்வொருத்தரும் அன்பாக கூப்பிடும். சரி சார் போகலாம் சார், பர்சன் எப்பயுமே சாஃப்டாக தான் பேசுறது. அது அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் சில்க்கு மதிக்காதெல்லாம் நினச்சிப்போம். ஆனால் அது அப்படி இல்லை, நல்லா பழக ஆரம்பிச்சு யூனிட்லேயே ஒரு நல்ல பேர் அந்த பொண்ணுக்கு. இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வி. சேகரின் கதாநாயகின்னு வரும்பொழுது சில்க்கு சுமிதாவை நான் தேர்ந்தெடுத்தேன். என்ன காரணம், சில்க்கு சுமிதாவை எப்படி பார்க்குறாங்கன்னா சமுதாயத்தில், அவள் ஒரு டான்ஸ்காரி. அவள் அரைக்குறையாக துணி கட்டிக்கிட்டு ஆடுவாள் இல்லையா. அதனால் முடிஞ்சால் ஒரு ஃபோன் பண்ணி எப்படிம்மா என்ன ரேட்டுமான்னு கேட்டுடலான்ற அளவுக்கு சமுதாயத்தில் அவங்க பார்வை எப்படி இருக்குது. ஏன்னா அது டான்ஸு, கிளப் டான்ஸ் ஆடுற பொம்பளை, அது கூப்பிட்டா கூட ஃபோன் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. உண்மையிலேயே சில்க் சுமிதா கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சினிமா நெருக்கடியில் ஏதாவது அவங்க திசை மாறி இருக்கலாம் மொழிய, உண்மையிலேயே எல்லா பெண்களுக்கும் உள்ள மனநிலை தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ண, இந்த கேரக்டரை போய் சொன்னேன், நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதில் நீ நடிகையாக வர, நிழல் ரவி கதாநாயகனாக வரார், நீ நடிக்க வர. நடிக்க வரும்பொழுது என்ன நடக்கும், ஒரு நடிகை ஊருக்குள்ளே நடிக்க வர, அதுவும் நல்ல ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக வரும்பொழுது என்ன நடக்குமோ அது பூரா அந்த கதையில் நான் சொல்கிறேன். அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னா, சார் நான் பெரிய பெரிய படங்களில் நடிச்சிட்ருக்கிறேன், 4 நாள் 5 நாள் நடித்தா கூட பாட்டுக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், உங்களுக்கு அவ்வளோலாம் சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்னா, நான் முதல்ல கதையை கேட்டுருமா, உங்களுக்கு கதை கேட்டு பிடிச்சிருந்தா நடி அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஷூட்டிங் குரூப் ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. போகும்பொழுது நீ ஷூட்டிங்கில் கதாநாயகி வந்திருக்கிற, நம்பியார் வீரப்பா ஒரு வீட்டில் தங்க வைக்கிறேன், ஒன்று ஒரு வீட்டில் நான் தங்க வைக்கிறேன் அப்படின்னு. சரி சார். ரெண்டாவது கதை என்னென்னா, நீங்கள் ஒரு கதாநாயகி கிளாமர் கதாநாயகி, ஆனால் காதலை சேர்த்து வைக்கிற, பாசிட்டிவாக இருக்கிற, நல்ல குணங்கள்லாம் நிறைஞ்சவளாக இருக்கிற அப்படின்னு காமிச்சு, இவங்க கிளாமர் ஹீரோயினாக நடிக்கிறதுனால அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான பெண்களோ ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்துடுறாலோ இல்லை. அவங்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் உள்ள மாதிரி சுயமரியாதை எல்லாமே இருக்குது. சினிமா வேறு, பர்சனல் லைஃப் வேறுன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த படம் பண்ணேன். உடனே நான் சொல்லிச்சு, சார் உண்மையாக தான் சார், நான் அந்த கிளாமர் நடிக்க ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மந்தம் இல்லாதெல்லாம் ஃபோன் போட்டு எப்படி இருக்கிற சில்க்கு, என்ன நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்மளை அடிக்கடி ஒரு நம்ம அனுமதி இல்லாமே நம்மகிட்ட ஒரு நம்மளை அழைக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய வந்துச்சு சார். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம நடிக்கிற கதாநாயக கேரக்டர் கிளாமர் கேரக்டர்னால
நம்மளை வந்து ஒரு கால்கேலாகவே நினைக்கிறானுங்க அவனுங்க. இது எனக்கு ரொம்ப நடந்திருக்கு இன்சிடெண்ட்டு. சொல்லுங்கள் சார், அப்புறம் எப்படி சார் என்ன. ஆனால் படம் போகும்போது அப்படி நினைக்கிறாங்க. படம் முடித்து வரும்பொழுது கதையில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லவ்வை சேர்த்து வைக்கிறீங்க, பண்பாக நடந்துக்கிறீங்க. அப்புறம் வந்து ஒரு வீட்டில் தங்க வைக்கிறோம், அவங்க பொண்ணு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பண்ணால் அக்கா அக்கான்ட்டு அவங்க கூட வந்து ஷூட்டிங்க்கு வரும், எல்லாம் போகும். உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் அந்த பொண்ணு கூட எதுக்கு ஷூட்டிங் எல்லாம் கூட போகிறேன், என்ன தங்கியிருக்கிற வீட்டு ஓனருடைய பொண்ணு. ஆமாம், அந்த அக்கா வந்து நடிகர் இல்லை, அதனால் கூட போகிறேன் அப்படின்னு அங்கே ஷூட்டிங்கில் அது சிலுக்கு நடக்கும்போது அது கூட உட்காந்து சேரில் பார்க்கும். ஐயோ அவெல்லாம் கெட்டவன். படத்தில் வந்து இது என்ன சொல்கிறேன்னா, படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கிறாவ, அவள் பர்சனல் லைஃப்பும் வந்து ஒரு நல்ல வில்லியாக நடிக்கிறா, ஆளை மயக்கிறவளாக நடிக்கிறா, பாதி ட்ரெஸ்ஸு போடுறா, அவள் கூட சேர்ந்துன்னு நீ அப்படி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நிறுத்துறாங்க. இது ரியலாகவே ஷூட்டிங்கில் நடந்தது. எங்கடி அவளோட சேர்ந்து ஊரை சுத்திட்டு வர? இல்லம்மா, அந்த அக்கா டவுனூர்லும் துணை கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன். சினிமா காட்சி எங்க வேணாலும் சுத்துவா, நீ அவளோட ஜோடி போட்டுட்டு சுத்தணுமா? சில்க்கு கூட சேர்ந்தா கெட்டுடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால சில்க் இருக்கிற இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருந்தது. யார் தங்கி வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் சில்க்குக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது, தொடர்றது, போகிறது. இன்னும் கேட்டால் சில்க்கு உட்காந்துட்டு போன அந்த கார் இருக்கு இல்லையா, அதை தொட்டு தொட்டு பார்க்குறான். ஷூட்டிங்லேயே சில்க்கு சாப்பிட்டு கீழே வைக்கும்ல, காஃபியோ ஒரு கூல்ட்ரிங்ஸோ, அதை லைட்டாக தொட்டு சாப்பிட்றானுங்க. சில்க்குக்கு இருக்கிற இமேஜ் எப்படி இது பாருங்க. சில்க்கு சாப்பிட்டு வைக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சம் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றானு. சில்க் தொட்டு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றானு. இது சில்க்கு தொட்டால் போதும் அவங்க வச்சுருக்கிற இதை சாப்பிட்றது ஒரு புனிதம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. அப்புறம் இந்த கதையெல்லாம் கேட்டு சில்க்கு நடிக்கிறதுக்கு ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல கதை சார், என் வாழ்க்கையில் இது நடக்குது நிறைய. நீங்கள் இதுதான் மக்களுக்கு சொல்லணும். வில்லியாக நடிக்கிறவங்களாம் வில்லி இல்லை, கிளாமராக நடிக்கிறவங்களாம் கிளாமர் இல்லை. கதாநாயகியாக நடிக்கிறவங்களும் வந்து வாழ்க்கையிலே கதாநாயகன்னு சொல்ல முடியாது. சில பேர் 3 கல்யாணம் 4 கல்யாணம்லாம் பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் நீ தோல் வச்சு காமிக்கணுன்றீங்க. அற்புதமான படம், நீங்கள் என்ன வேணாலும் சம்பளம் கொடுன்னு வந்துச்சு. அப்போ எனக்கு முதல் கதாநாயகி சில்க்கு சுமிதா தான். சில்க்கு சுமிதாவுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க வந்து ஏற்கனவே பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் அதிகம், 4 நாள் 3 நாளில் கூட ஏகப்பட்ட லட்சங்களை கொடுக்குற சூழ்நிலை. ஒரு பாட்டுக்கே 3-4 லட்சம்லாம் வாங்குகிற சூழ்நிலை. ஆனால் எனக்கு ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் இந்த கதைக்காக நான் பண்ணித்தரேன் சார்ன்ட்டு வந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, அது தங்கி இந்த இடத்துல கூட்டம் அதிகம். நெல்ரவிக்கு கூட்டம் இல்லை, நம்பியார் வீரப்பாக்கிட்ட பெட்டமே யாரும் போகிறதில்ல, அவன் குலகாரணங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூரந்து எட்டி பார்த்துட்டு அவங்க வெளியில் வந்தாருன்னு ஓடிடுவாங்க வயசானத்தில். ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் கூட்டமாக இருக்கும் வெளியில். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த அம்மா ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ சாப்பிட்டு அப்படி வச்சுட்டு அப்படி வண்டியில் ஏறி அப்படி போனாங்கன்னா, இல்லை அங்கே ஸ்பாட்லேயே சாப்பிட்டு வச்சா அதை தொட்டு ருசிக்கிற ஆளுங்க. சில்க்கு சாப்பிட்டதை நான் தொட்டேன், அந்த ஆள்லாம் பார்த்தேன். இதே சீனாகிட்டேன் என்ன படத்தில் அப்படின்னு ஒரு மைண்டு வந்தது. ஏற்கனவே எம்ஜிஆருக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் போகும்போது ஒரு தொண்டர்கள் வந்து அவருக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் சுற்றுப்பயணத்தில் எவ்வளோ சாப்பிட முடியும், கொஞ்சோண்டு சாப்பிட்டு இருந்தான்னு கொடுத்துட்டு போகிறார். அந்த எம்ஜிஆர் கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸை எல்லாரும் ஒரு சொட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றான். அந்த கூட்டம் பூரா அந்த கட்சிக்கார் திணறிட்டார். ஏய், அதாவது விபூதி வாங்குவாங்கள்ல கோயிலில், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ட்ராப்பு இந்த இது கொடுப்பாங்கள்ல, அந்த இதில் கோயிலில் வந்து இது கொடுப்பாங்கள்ல தீர்த்தம் மாதிரி வாங்கி 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 சாப்பிட்றான். யாராவது ஒருத்தனை கொடுக்கலாம் அடிச்சுடாம பொழுது. அப்போது எம்ஜிஆர் சாப்பிட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸை தீர்த்தமாக எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி சில்கையும் பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சீனை அப்படியே மாற்றி
இங்கே என்ன பண்ணிட்டோம், சில்க்குக்கு வச்சோம். சில்க்கு ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் வந்தது, ஷார்ட் ரெடி. அந்த நேரத்தில் வந்து அது கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு கீழே வைக்கிது, லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு. அது ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்குள்ளே சுற்றி அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் கிழவனுங்கிற ஒரு 7-8 பேர் இருக்கானுங்க. சில்கு சிம்தா வண்டியில் ஏறத்துலேருந்து அங்கேயே தான் இருப்பான். அவங்க வீட்டில் பொண்டாட்டி திட்டுவா, ஷூட்டிங் பார்த்தியா வர வேண்டியதானே ஏன்னா, ஏய் சில்க்கு வந்திருக்குது, எம்ஜிஆர் கூட பார்த்துடலாம், சில்கை பார்க்க முடியுமா? அதனால் வந்து சில்க்குக்கு பாடி கார்டு என்ன வேணும், என்ன உனக்கு பிடிக்கும், விழுந்தடிச்சு கேட்குறானுங்க எல்லாமே. அந்த சீட்டுக்கு பக்கத்துலேயே சுற்றி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துக்கணும். இந்த கூல்ட்ரிங்க்ஸை வச்சுட்டு போனதை இவனுங்க எல்லாம் வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குடிச்சு சில நகராங்க. அது பார்த்து சிரிக்குது. அப்படின்னு சீனி வச்சேன். வாழ்க்கையில் பிறந்ததுக்குன்னு ஒரு அர்த்தம் வேணும்டா. இதெல்லாம் வந்து அதாவது அவன் பிறந்ததுனுடைய பர்பஸ் வந்து முடிஞ்சிச்சான். இந்த மாதிரி சில்க்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டேன். இப்படி ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கூட்டம் இருக்குதுன்றதை நான் படத்தில் காமிச்சேன். சார் இப்படியெல்லாம் ஒரு சீன் வேணுமான்னு. ஏம்மா உண்மையிலேயே அப்படி தான்மா இருக்குது, எம்ஜிஆருக்கு அப்படி தான்மா இருந்தது அப்படின்னு நான் என்ன பாருங்க அப்படின்னு. இப்போ அந்த சீன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, படத்தில் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் சில்க்கு வந்து நான் வந்து கோயிலில் வந்து முன்னாடி தான் வந்து பாட்டுக்கிட்டலாம் வச்சுருந்தோம் நாங்கள். அந்த பாட்டு வைக்கும் பொழுது அது வந்து ஒரு ஆஃப் ஸ்கர்ட் மாதிரி போட்டுட்டு தான் அந்த விழாவில் வந்து கலந்துக்குது. பாட்டில் கலந்துக்கும் போது அந்த கோயிலில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சார் இது கிளாமராக ஏதோ துணிமணி கூட அரைக்குறையாக வச்சுட்டு அந்த கோயிலாண்ட வந்து ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க ஷூட்டிங்குக்காக அது அந்த மாதிரி அது கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் கோயிலுக்கு அசிங்கம் அப்படின்ட்டு மாதிரி கேட்டேன். நான் என்ன பண்ணேன், வேறு வழியிலேருந்து அந்த கோயிலுக்கு கொஞ்சம் டொனேஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஷூட்டிங் முடிக்கணும்ல, திடீர்னு ஏதாவது பிரேக் பண்ணிட்டானே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒன்று சில்க் இல்லை, அது வந்து அந்த கோயிலில் போகும்போதும் கும்பிட்டு தான் போவோம், ஷூட்டிங் முடிஞ்சிட்டு போகும்போதும் அந்த பூசாரிகளுக்கெல்லாம் நல்லா பண்ணுச்சு. சார் நல்ல பொண்ணு சார், டெய்லி சாமி கும்பிடு சார், எல்லாம் பண்ணு சார், அது நடிக்கிறது தானே, ஏன் நடித்தா அதுக்காக போய் நீங்கள் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை அந்த ட்ரெஸ்ஸு தான் சார், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு அவ்வளோதான், அதனால் அது ரொம்ப பக்தியான பொண்ணு, உங்கள் கோயிலுக்கு நல்லது பண்ணோம், அப்போ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி சில்க்குக்கு பக்தி இருக்குது, அது வந்து அந்த உணர்வு இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியல, அதை காமிச்ச பிறகு தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் ரொம்ப கோஆப்ரேஷனாக நடந்தது. பெரும்பாலும் பெரிய ஹீரோயின்னாக்கா அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் மதிக்கிறதே இல்லை, சாதாரண ஆள்லாம் மதிக்க மாட்டாங்க. டேரக்டருக்கு மட்டும் வணக்கம் வைப்பாங்க, ப்ரொடியூசருக்கு மட்டும் வணக்கம் வைப்பாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் டேரக்டருங்களை ஒவ்வொருத்தரும் வந்து அன்பாக கூப்பிடும். சரி சார் போகலாம் சார், எப்பயுமே வந்து சாஃப்டாக தான் பேசுகிறது. அது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரே சொல்லுங்கள் சார், நாங்கள் சில்க்கு மதிக்காதெல்லாம் நினச்சிப்போம், இவங்கெல்லாம் தூரம் போய் நிற்பாங்க, சில்க்கு உட்காந்துங்கிற ரூம்லேருந்து டிஸ்டன்ஸில் போய் உட்காருவாங்க, ஏன்னா ஏதாவது கத்திருவாளுங்க, சில ஹீரோயின்லாம் இருக்காங்க தப்பு டிப்புன்னு கத்திடுவாங்க அந்த மாதிரின்னு. ஆனால் அது அப்படி இல்லை, நல்லா பழக ஆரம்பிச்சு யூனிட்லேயே ஒரு நல்ல பேர் அந்த பொண்ணுக்கு. அப்போது சில்கினுடைய பார்வை வந்து இது ஹோம்லி கேர்ள் மாதிரி இருந்தது. அது அதுக்கப்புறம் வந்து படம் நல்ல மரியாதை முடிஞ்சது. இந்த ஊரில் இதுக்கு வந்து ஆட்டோகிராஃப் போட்டே மாலலை, சில்க்கு தான் அங்கே வந்து எம்ஜிஆர் மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து படம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், என் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போயிடுச்சு. பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes.